எந்த ஊர்லயே நடக்காத ஒரு விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்க மாமா. பெத்த அப்பாவே தான் பிள்ளைங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுப்பாங்களா? உங்களுக்கு கோவம்னு வந்தா எங்க மேல காட்ட வேண்டியதானே? அதை விட்டுட்டு வீட்டு பொம்பளைங்க மேல காட்டிருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? அவங்கள போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கீங்க. நம்ம வீட்டு பொம்பளைங்க ஜெயிலுக்கு போனா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் தெரியுமா மாமா உங்களுக்கு? நாளைக்கு ஊர் உலகம் சும்மாவா இருக்கும்? ஆளாளுக்கு தப்பா பேசுவாங்க. கல்யாண வயசுல நான் 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கேன். நாளைக்கு அதுங்களுக்கு சேர்த்து தானே கெட்ட பேர் வரும். மாமா அதெல்லாம் தெரிஞ்சா அப்படி பண்ணுவாரா? நீங்க தான் கேஸை ரீஓபன் பண்ணிருக்கீங்கல்ல, அதை வச்சு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே? பொம்பளைங்களை புடிச்சு கொடுக்கறதுக்கா வக்கீலுக்கு படிச்சீங்க? நீங்க இப்படி படுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கல மாமா. அப்பா நிலா சின்ன பாப்பாப்பா. என்னை விட அவ அம்மாவோட தான் அவ அதிகமா இருப்பா. அதுவும் இல்லாம உமா தணிகாச்சலத்தோட பொண்ணுப்பா. பெத்த அப்படியே கொண்டு இருக்கான்னு போய் புகார் கொடுத்துருக்கீங்க. அப்பா தயவு செய்து ஸ்டேஷனுக்கு போய் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு முதல்ல வெளியே கூட்டிட்டு வாங்கப்பா. அப்பா உங்க பேர குழந்தைங்களை பத்தி கொஞ்சம் யோசிங்கப்பா. அவங்க எதிர்காலம் என்ன ஆகும்? உமா இல்லாம நிலா சாப்பிட கூட மாட்டாப்பா. டேய் நிறுத்துடா. இந்த மார்க் பழைய ஆளு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க சொல்றது எல்லாத்தையும் ஐயோ பாவம் நினைக்க. டேய் இந்த சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட்லாம் எவனாவது பேசுனீங்க வாயெல்லாம் ஒட்டச்சிருவோம் பார்த்துக்கோங்க. என்னப்பா தப்பு பண்ணது நீங்க, என்னமோ எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்னது நான் தப்பு பண்ணனா? ஆமா வேற யாரு? நீங்க தானே போய் புகார் கொடுத்துருக்கீங்க. பொய் புகார் தானே? அப்ப நீங்க போய் சொல்லுங்க. தணிகாச்சலத்தை கொன்னது யாரு? வேணா ஸ்டேஷன் போய் சொல்லுங்க. இந்த கொலைக்கும் எங்க பொண்டாட்டிங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அதை பண்ணது நாங்க 4 பேரும் சேர்ந்து தானே. உண்மையை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போங்க. தன்னால உங்க எல்லாரோட பொண்டாட்டியும் வெளியே வந்துட போறாங்க. டேய் 1 வருஷம் 2 வருஷம் இல்லடா, 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கேன். அதுவும் நான் பண்ணாத குத்தத்துக்கு. டேய் எதுக்காக நான் ஜெயிலுக்கு போனேன்? யாருக்காக ஜெயிலுக்கு போனேன்? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மகன், என் மக, என் மருமகன், மருமக, பேரம் பேத்திங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே. டேய் நான் உள்ள போகும்போது என்னடா சொன்னீங்க? ஒரே வாரம் ஒரே மாசம் தான், அதுக்குள்ள உங்களை வெளியே கொண்டு வந்துருவோம், உங்களுக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொன்னீங்க. ஆனா 7 வருஷம்டா, ஒரு நாள் கூட என்னை வந்து பார்க்கவே இல்லை. சரிடா போனா போகுது, என்னதான் பார்க்காம விட்டுட்டீங்க. டேய் உங்க அம்மா என்னடா பண்ணா? அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கீங்க. நானும் இல்லாம பெத்த பிள்ளைங்களும் இல்லாம அவ எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பா. உங்க பொண்டாட்டிங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா உடனே எல்லாரும் ஒன்னா கிளம்பி வந்துட்டீங்க. ஒரு பொண்ணு குடும்பம் கௌரவம்னு பேசுறீங்க. ஏண்டா பெத்த அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பும் போது இது எதுவும் தெரியல உங்களுக்கு? நீங்கெல்லாம் நன்றி கெட்ட ஜென்மம்டா. எத்தனை பிறவி எடுத்தாலும் இப்படிதான் ஒரு புள்ள வந்து பிறக்கணும்னு எல்லா பெத்தவங்களும் நினைப்பாங்க. ஆனா நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும், இப்படி ஒரு கேடுகெட்ட ஜென்மமா எனக்கு வந்து சேர்ந்திருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு யாருமே இல்லை. என்னோட பொண்டாட்டி மட்டும்தான் எனக்கு எல்லாமே. மற்றபடி இந்த புள்ள பாசம் குடும்ப பாசம்லாம் நான் குழி தோண்டி புதைச்சி பல வருஷமாச்சு. டேய் உங்களுக்கு உங்க பொண்டாட்டி மேல பாசம் அக்கறை இருந்தா போய் உண்மையை சொல்லி நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு அவங்கள வெளியே கொண்டு வாங்க. நியாயம் கேட்க வந்துட்டானுங்க நன்றி கெட்டவங்க. அப்பா மாமா அப்பா மாமா கேளுங்கப்பா. அப்பா என்ன மச்சான் போயிட்டாரு? என்ன இவர் இப்படி பேசிட்டு போறாரு? ஐயோ மாமா கிட்ட பேசினா ஏதாச்சும் உதவி பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் நீங்க ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப நம்ம என்னதான் பண்றது? ஆமா இப்ப வந்து கேளுங்க. நான் தான் அப்பவே சொன்னல, வந்தா அவர் அசிங்கப்படுத்துவாரு, காரி துப்புவாருன்னு. கேட்காம என்ன வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்துட்டு
இப்ப குத்துதே குடையுதேன்னா இப்ப நம்ம என்னதான் பண்றது? என்ன பண்றதுன்னா எல்லாம் பொறுமையா இருங்க. மலருக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவரை வச்சு இந்த கேஸை டீல் பண்ணுவோம். டே ரவி, நீ வீட்ல இருந்து குழந்தைங்களை பாத்துக்கோ, நாங்க போய் என்னன்னு பேசிட்டு வரோம். டேய் போடா. ஏன் தம்பி, உங்க அப்பா பொய் புகார் கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்க? ஆமா சார். எந்த ஊர்லயாச்சும் பெத்த அப்பா தான் பிள்ளைங்க மேல, அதுவும் பொம்பளை பிள்ளைங்க மேல பொய் கேஸ் கொடுப்பாரா? அதை விட வீட்டுக்கு வந்த மருமகளுங்க மேல பொய் கேஸ் கொடுப்பாரா? நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? என்ன சார் நீங்க, நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம், அப்போ நீங்க நம்பலாம் எப்படி சார்? எங்க மாமா நீங்க நினைச்சதை விட ரொம்ப மோசமான ஆள் சார். அவர் பழி வாங்கணும்னு நினைச்சிட்டா என்ன வேணாலும் செய்வார் சார். சார், பேர பிள்ளைங்கெல்லாம் வீட்டில் பசி பட்னியுமா இருக்காங்க. அம்மா இல்லாமல் பிள்ளைங்கெல்லாம் ஒரே அழுகுறாங்க சார். இதை கூட அவர் யோசிக்க மாட்டாரா சார்? அவர் மனசு முழுக்க பழி வாங்குற எண்ணம் மட்டும் தான் சார் இருக்கு. மனசாட்சியே இல்லாதவர் சார் அவரு. நான் தான் அவரோட மூத்த மருமகன் சார். எனக்கு வயசுக்கு வந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க சார். இப்படி பொய் கேஸ் கொடுத்து என் பொண்டாட்டியை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டா அவரோட பேத்திங்க வாழ்க்கை என்ன ஆகுங்கிற எண்ணம் அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை சார். ஆமா சார். ரைட்டு. அப்போ நீங்க 3 பேரும் சொல்றத பார்த்தா உங்க ஒய்ஃப் எல்லாரையும் மிஸ்டர் மார்க்கண்டேயன் திட்டமிட்டு பழி வாங்குறதுக்காக இந்த பொய் கேஸை கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்க, கரெக்டா? 100% சார். சார் ப்ளீஸ் சார், நீங்க தான் ஏதாவது பார்த்து பண்ணணும் சார். 4 பேரும் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்காங்க சார். வெளியே தெரிஞ்சா பெரிய அசிங்கமாயிடும் சார். ப்ளீஸ் சார். சரி, நான் ஒன்னு கேக்குறேன், அதுக்கு நீங்க ஒழுங்கா பதில் சொல்லணும். சொல்லுங்க சார். உங்க அப்பா உங்களை எதுக்காக பழி வாங்க நினைக்கிறாரு? பொதுவா ஒருத்தரை நாம எதுக்காக பழி வாங்குவோம்? அவங்க நமக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிருந்தாதான் பழி வாங்கவே தோணும். அப்படின்னா நீங்க உங்க அப்பாவுக்கு செஞ்ச கெடுதல் என்ன? சார், அது நாங்களா எதுவும் பண்ணல சார். அவர் வேணும்ட்டே இந்த மாதிரிலாம் பண்றாரு. ரைட்டு. அப்போ உங்க மனைவிங்க எல்லாம் அவருக்கு செஞ்ச கெடுதல் என்ன? சார், அவங்களாம் எதுவுமே பண்ணல சார். சார், அவங்க எல்லாருமே அப்பாவிங்க சார். அவங்களுக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். அப்போ அந்த கொலைக்கும் யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கு? சொல்லுங்க சார், யாருக்கு சம்பந்தம் இருக்கு? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். எங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது சார். முழுக்க முழுக்க அவர் வேணுனே போட்ட கேஸ் சார் இது. அப்ப எதுக்கு பழி வாங்கணும் நீங்க கேட்டீங்கல்ல, அதுக்கு ரீசன் நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. அவர் தனியாச்சலத்தை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் 7 வருஷம் ஆச்சு சார். எங்களுக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு சார். ஊர்க்காரங்களே எங்களை என்ன சொல்றாங்க தெரியுமா? கொலகார குடும்பம்னு பேசுறாங்க சார். ஒழுங்கா ஒரு தொழில் கூட பண்ண முடியல சார். அதனால அவர் ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு கண்டுக்கணும் தோணல, நாங்களும் கண்டுக்கல சார். அந்த கோவம் தான் சார் எங்க மேல. தம்பி, நானும் ஒரு வக்கீல், மிஸ்டர் மார்க்கண்டேயனும் ஒரு வக்கீல். என்கிட்டயே நீ வட சொல்ற பாத்தியா? இல்லை சார். இப்போ கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை ரீஓபன் பண்ணணும்னு பெட்டிஷன் போட்டது யாரு? உன் அப்பா மார்க் தானே? ஆமா சார். நான் அந்த கொலையை செய்யல. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒத்துக்க வேண்டியதா போயிருச்சு. இப்போ உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு அவர் தான் பெட்டிஷன் போட்டிருக்கார். அதுக்கு பிறகுதான் இந்த அரெஸ்ட்லாம் நடந்திருக்கு. பொதுவா ஒரு கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டா திரும்ப அதை ரீஓபன் பண்ணி விசாரணைக்கு எடுத்துக்கிறதெல்லாம் சாதாரண காரியம் இல்ல. அதையும் மீறி கோர்ட் இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா there should be an prominent evidence. சார், இப்ப ஃபைனலா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க மலரோட சீனியர்னு பார்க்க வந்தா நீங்களே இப்படி பேசுறீங்களே சார். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு மண்டையை ஆட்டுறதுக்கு ஒன்றும் நான் லா படிச்சுட்டு வரல தம்பி. போயிட்டு வாங்க.
ஏய் மலரு, என்ன அவங்க யாரையுமே ஆள காணோம்? தெரியலையே. ஏய், நீ உன் புருஷன்கிட்ட என்ன சொன்ன? எப்படியாச்சும் 4 பேரும் சேர்ந்து உங்க அப்பா கையில காலையாவது விழுந்து பேசி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க. இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது வாபஸ் வாங்க வச்சு எங்களை வெளியில எடுக்க சொன்னேன். ஆனா இது வரைக்கும் ஒன்னும் தகவலே இல்லையே. அப்படின்னா இவங்க போய் எங்க அப்பா கிட்ட பேசிருக்கணும். அவர் ஏதாவது இடக்கு மடக்கா சொல்லிருப்பாரு. அப்படிதான் நடந்திருக்கும். ஆமா, அப்புறம் வேற என்ன? நம்மள அரெஸ்ட் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? இத்தனை மணி நேரமா 4 பொம்பளைங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கோமேனு கொஞ்சம் கூட அந்த எண்ணம் இல்ல பாத்தீங்களா? எப்படிக்கா இருக்கும்? அது இருந்திருந்தாதான் நம்மள இப்படி இங்க கொண்டு வந்து விட்டுருக்க மாட்டாரு. அவர் நம்மள பழி வாங்கணும் தானே பாக்குறாரு. சார் 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 வணக்கம் சார். சொல்லுங்க சார் இன்னும் எவ்வளவு நேரம் தான் உங்களை பிடிச்சு வச்சிருக்க போறீங்க சார்? முதல்ல இவங்களை விடுங்க சார். வீட்டுல குழந்தைங்க எல்லாம் சாப்பிடாம அழுதுட்டு இருக்காங்க சார். சார் லேடிஸை பிடிச்சி வந்து இப்படி டார்ச்சர் பண்றீங்களே சார், என்ன சார் நியாயம் அது? சார் அவங்க எந்த தப்புமே பண்ணல சார். ஆமா சார். அவர் வேணும்னே எங்க மேல இருக்க கோவத்தை இவங்க மேல கட்டுறாரு சார். உங்க மேல மார்க்குக்கு என்ன கோபம்? சார் சார் அது வந்து வண்டி அமைதியார். நீ இரு, நான் சொல்றேன். எங்க அப்பாவுக்கு நாங்க எல்லாருமே தனித்தனியா பிசினஸ் ஆரம்பிச்சு செட்டில் ஆகுறது சுத்தமா பிடிக்கல சார். எப்பவுமே அவர் பிடிக்குள்ள இருக்கணும் தான் சார் நினைக்கிறாரு. இப்பவும் அப்படிதான் சார் நினைக்கிறாரு. சார் அவர் கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்களும் கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டோம் சார். அந்த கோவம் அவர் மனசுல இருந்திருக்கு சார். அந்த கடுப்புல தான் சார் அவர் இவங்களை மாட்டி விட்டுருக்காரு. இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியலையே. ப்ளீஸ் சார், நம்புங்க சார். இது உண்மை சார். இவங்க 4 பேரையும் விட்டுருங்க சார் ப்ளீஸ். இது வெளியே தெரிஞ்சா எங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப அசிங்கமா போயிடும் சார். நாங்க வீட்டில் தான் சார் இருப்போம். நீங்க எப்ப விசாரணை கூப்பிட்டாலும் உடனே கூட்டு வந்துடும் சார். இப்போதைக்கு இவங்களை விடுங்க சார் ப்ளீஸ் சார். யோ, என்ன விளையாடுறீங்களா? சார் அப்படிலாம் கிடையாது சார். விடுவிடுனா எப்படி விடுறது? கம்ப்ளைண்ட் வந்தனால தானே அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எங்க அப்பா தானே சார்? சார் அவர் பொய் சொல்றாரு சார். ஆமா சார், போய் சார். சார் அவர் சொல்றதுல 1% கூட உண்மை கிடையாது சார். சார் ஆமா சார். அவர் எப்ப ஜெயில இருந்து வந்தாரோ அப்பதுல இருந்து 4 பேர் குடும்பத்தை ஏதாவது பண்ற மாதிரி பழி வாங்கிட்டே இருக்காரு சார். இப்ப அவர் செஞ்சது கூட அந்த காரணம் தான் சார். சார் ப்ளீஸ் சார். சார் கேட்கவே மாட்டேங்கிறாரு. சார் ஹலோ, சொல்லுங்க சார். என்ன சார், அவங்கெல்லாம் உங்க முன்னாடி நின்று உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்களா? எப்படி சார் அப்படியே நடக்கிறதெல்லாம் சொல்றீங்க? அந்த பசங்க எந்த நேரத்தில் எப்படி யோசிப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இன்ஸ்பெக்டர். சொல்ல போனா அவனுங்களை எப்போ எப்படி யோசிக்க வைக்கணும்னு கூட எனக்கு நல்லா தெரியும். என்ன இது? சரிங்க சார், இந்த அளவுக்கு அவங்கள மிரட்டினது போதும். விட்டுருங்க சார் அவங்கள. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம் சார், விட்டுருங்க. இன்னும் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்டுக்கு அனுப்பல? இல்ல இல்ல இல்ல. அப்போ விட்டுருங்க, பார்த்துக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்த நானே சொல்கிறேன், விட்டுருங்க சார். வச்சிடறேன் சார். ஓகே சார். சரி, நீங்க கூப்பிட்டு கிளம்பலாம் சார். சார் நிஜமா சொல்றீங்க? ஆமாயா, கிளம்புங்க. வாங்க வாங்க எல்லாரும் கிளம்புங்க. ரேவதி வா போயிடலாம். அவர் மனசு மாறதுக்குள்ள போயிடலாம். வாங்க கிளம்பலாம். சார் எப்படி சார் திடீர்னு மனசு மாறினீங்க? இவன் ஒருத்தன். ரொம்ப அவசியமா தெரியணுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? சொல்றேன். இல்ல சார், வேணாம் சார். இல்ல இல்ல வேணாம் 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 சார். ஆமா நாங்க போறோம் சார். இல்ல வேணாம் சார். சார் சார் வேணாம் சார். எந்த விளக்கம் வேணாம் சார். அதுல ஒண்ணு வேணாம் சார். கிளம்புறோம். மச்சான், சும்மா இருங்க, போலாம். வளரி வா போலாம். ரேவதி வா.
சரி போயிட்டு வாங்க. வரையா. நில்லுங்க. ஆ? எதுக்கு எங்க மேல பொய் கேஸ் கொடுத்தீங்க? எதுக்கு எங்களெல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? வீட்டுக்கு வந்த மருமகளை போலீஸ்ல மாட்டி விட்டுருக்கீங்க, அதுவும் பொய் கேஸ் கொடுத்து. இத பெரிய மனுஷன் பண்ற வேலையா? யாரு இந்த ஆளு பெரிய மனுஷனா? இதுக்கு முன்னாடி கூட ஏதோ சின்ன அளவுல நான் மரியாதை வச்சிருந்தேன். ஆனா இப்போ அதுவும் அடியோட போயிடுச்சு. எப்படி எப்படி எங்க அப்பாவை கொன்ன கேஸ்ல என்னையே மாட்டி விடுறீங்களா? அப்ப நான் தான் என் அப்பாவை கொன்னேன் இல்லையா? ஏன்பா அப்படி பண்ணீங்க? நீங்க நேத்து என்ன சொன்னீங்க? ரெடியா இருங்க, போலீஸ் வரணும்னு சொன்னப்ப கூட ஏதோ எங்க வீட்டுக்காரங்களை தான் பிடிச்சு கொடுக்க போறீங்கன்னு நினைச்சோம். அவங்கள தான் உமா அப்பாவோட கொலை கேஸ்ல மாட்டி விட போறீங்கன்னு நினைச்சோம். ஆனா கடைசியில நீங்க எங்களை மாட்டி விட்டுருக்கீங்களேப்பா. இதெல்லாம் ஒரு அப்பா பண்ற காரியமாப்பா அது? ஆமாக்கா, அவர் நம்மள பழி வாங்கியே அதுல ஒரு சந்தோஷத்தை பாக்குறாரு. அதான் இப்ப போய் கேஸ் கொடுக்கற அளவுக்கு போயிட்டாரு. என்னமோ மார்க்னா யார் தெரியுமா, நான் ஒரு வக்கீல் தெரியுமான்னு சீன் போட்டீங்க. இப்படி இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி போய் கேஸ் போட வைக்கிறது தான் உங்களோட வக்கீல் அறிவா? வக்கீல விடு மலரு. வீட்ல நிலா இருக்கா, சீதா இருக்கா, இசை இருக்கா, 3 குட்டி குழந்தைங்களும் இருக்காங்க. அவங்க அம்மாவை தேடுவாங்களே, எல்லாரும் சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுவாங்களே, இதெல்லாம் யோசிச்சாரா இவரு? யார் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, எனக்கு பழி வாங்குறதா முக்கியம்னு இருந்தார்ல. நாங்க ஆளுக்கு பேசுறோம், அமைதியா இருந்தீங்கன்னா எப்படி? முதல்ல வாயை திறந்து பேசுங்க. சரி பேசிடுவோம். என்ன கேட்டீங்க? பொய் கேஸ் போட்டிருக்கனா? ஆமா, பொய் கேஸ் தான். அப்படின்னா உண்மையான குற்றவாளி யாருன்னு நீங்களே போய் தேடி கண்டுபிடிங்க. ஏமா மேகலா, உமா, நீங்க 2 பேரும் கல்யாணமாகி என் வீட்டுக்கு வந்து மருமகளுங்க. இத்தனை வருஷத்துல நான் என்னைக்காவது மரியாதை குறைவா நடந்திருக்கேனா? ஆனா இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டேன். அதே போலதான் ரேவதி மலரும். உங்க 2 பேருக்கும் அதே தான். அப்படின்னா அதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்குல்ல, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இப்படி இவர் பண்ணாருன்னு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அடுத்து என்ன சொன்னீங்க? வீட்டில் சின்ன பிள்ளைங்க பசியோட வாடுதுன்னு யோசிக்காம முடிவு பண்ணனா? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சக்தின்னு ஒரு சின்ன பையனை ராஜா பிடிச்சி கீழே தள்ளி அவனுக்கு தலையில் அடிபட்டு மண்டை உடைஞ்சி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்தேனே, ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. அவனை பிடிச்சி கீழே தள்ளும் போது நீங்க அத்தனை பேரும் அங்கதானே இருந்தீங்க. அவன் உங்க கண்ணுக்கு சின்ன புள்ளையா தெரியலையா? ஐயோ பாவனு தோணலையா? அது எப்படிமா? உங்க பிள்ளைக்கு வந்தா ரத்தம், அவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அந்த சின்ன பையன் உங்க எல்லாருக்கும் என்ன கெடுதல் பண்ணான்? அவனை விரட்டி அடிச்சு காயப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களே, நீங்க எல்லாம் பொண்ணுங்க தானா? முதல்ல நீங்கெல்லாம் என்கிட்ட வந்து மனசாட்சி இருக்கா, மசாலா பொடி இருக்கான்னு கேட்குறீங்க. என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? சரிங்க, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இனிமே அந்த பையன் தான் உங்களுக்கு முக்கியம், அதானே? அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனா எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும், சின்ன குழந்தைய சின்ன குழந்தையா நடத்தணும். ஓஹோ, அப்படி இல்லனா நீங்க இந்த மாதிரி போய் கேஸ் கொடுத்து எங்களை பழி வாங்குவீங்க, அப்படிதானே? ஆமா மேகலா, அமைதியா இருக்காரு பாரு, அதத்தான் அவர் சொல்ல வராரு. என்னன்னா இப்படி பண்ணலாமா? அந்த பையன் சக்தியை கூப்பிட்டு வச்சு நாங்க 4 பேர் காலில் விழுந்துட்டுமா? ஐயோ சாமி, எங்களை மன்னிச்சிருப்பா, தெரியாம உங்ககிட்ட நாங்க பகச்சுக்கிட்டோம், எல்லாம் எங்க தப்புதான் அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாமா? அததாங்க அவர் விரும்புறாரு. அவருக்கு நம்ம பிள்ளைங்கெல்லாம் யாரோ எங்கேயோ இருந்து கூட்டிட்டு வந்து வச்சிருக்காருல்ல, அவன் தான் அவருக்கு பெருசு. இதுக்கு மேலயும் உங்களுக்கு மரியாதை தரது எங்க வேலை இல்ல. நீங்க பழி வாங்குனீங்கன்னா நாங்க ஒண்ணு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஏதோ இத்தனை நாள் போனா போகட்டும்னு விட்டு வச்சிருக்கோமே தவிர ஒன்னும் செய்ய முடியாமலாம் இல்ல. ஆமா, நீ இவரெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஆமா, இனி நானும் உங்களை சும்மா விட மாட்டேன்.
இனிமே இந்த மாமனாரு மருமகங்கிற எந்த உறவும் கிடையாது. ஆமா, கிடையவே கிடையாது. எதிரி எதிரிதான். எனக்கு கூட அப்பா மகங்கிற உறவு சொந்தம் கொண்டாடுறது எதுவுமே இனிமே கிடையாது. ஏன் எனக்கு மட்டும் ரோஷம் இல்லையா என்ன? இவர் அப்பான்னு கூப்பிட்டதுக்கு தான் இன்னைக்கு ஜெயில வச்சு செஞ்சுட்டாருல்ல. எங்களை லேசா நினைச்சீங்கல்ல. இனிமேதான் நீங்க எங்க ஆட்டத்தை பார்க்க போறீங்க. நீங்க அடிக்கிற அடியெல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு நாங்க ஒண்ணு எங்க வீட்டுக்காரங்க மாதிரி எல்லாம் கிடையாது. இனிமே நீங்க ஒரு அடி அடிச்சா நாங்க 4 அடியா திருப்பி அடிப்போம். ஆமா, அடிப்போம். ஆமா, அடிப்போம். நானும் அடிப்பேன். அப்பா. ஓஹோ, அப்போ இவ்வளவு நாளா நீங்களும் நானும் தாயா புள்ளையா பழகிட்டு இருக்கோம். இனிமே தான் பழி வாங்க போறீங்க. ஆமா. ஏற்கனவே இங்க என்ன வாழுது? இனிமே என்ன, அதையே முழு நேர வேலையா பண்ண போறீங்க. எஸ். ஆல் தி பெஸ்ட். இந்த திமிரு அத அடக்குறோம், அடக்கி காட்டுறோம். பார்க்கலாம் யாரு திமிர அடக்குறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம வேற தெரியாம சவால் விட்டோமே.